விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகிறோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்துச் செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள், அக்களிப்போடு வருவார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் இந்நிகழ்வின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எங்கள் மனம் மகிழ்கின்றது. இந்நிகழ்ச்சியில் எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடவிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் எண் 126. கிறிஸ்தியேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பாடல் அளவில் சிறியதாக இருந்தாலும் இதனுடைய கருத்தும் இதனுடைய உணர்ச்சியும் மிக பெரிதாக இருக்கின்றது. நம் அனைவருக்கும் தெரிந்ததே, அனைத்து திருப்பாடலுக்கும் ஒவ்வொரு பின்புலன் உண்டு. ஒவ்வொரு திருப்பாடலுக்கும் ஒரு பின்புலன் உண்டு. இத்திருப்பாடலுக்கும் ஒரு தனி பின்புலன் உண்டு. ஆக இத்திருப்பாடலின் பின்புலனை அறிந்து கொண்டால் இத்திருப்பாடலை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள நமக்கு ஏதுவாக அமையும். இத்திருப்பாடல் பின்புலனில் இஸ்ராயல் மக்கள் சிறையில் இருந்து வெளிவந்து, அதாவது சிறையில் இருந்த மக்களை கடவுள் வெளியில் அழைத்து வந்து அவர்களுக்கு வாழ்வளிக்கிறார்
இந்த நிகழ்ச்சியை நினைத்து நினைத்து மக்கள் அவருக்கு நன்றி செலுத்தி வாழ்வு கிடைக்காத நிலையில் இருந்த மக்களுக்கு வாழ்வு அளித்து அவர்களுக்கு ஏதுவான சூழ்நிலையையும் அவர்களுக்கு ஏதுவான வழியையும் ஏற்படுத்திய இறைவனுக்கு நன்றி கூறும் புகழ்பாவாக இத்திருப்பாடல் அமைகிறது. ஆகவே இத்திருப்பாடல் மக்களின் துயரை நீக்கி மகிழ்ச்சி அடைய செய்கின்ற ஒரு பாடலாக அமைகின்றது. இத்திருப்பாடலுக்கு மற்றொரு சிறப்பும் இருக்கு. இத்திருப்பாடல் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களின் பாடலாக அமைகின்றது. எப்படி என்று பார்ப்போம். இத்திருப்பாடல் வசனம் 1 நம் நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டார் போல் இருந்தோம் என்று கேட்கிறோம். இவ்வசனத்தில் இருந்தோம் என்கின்ற இறுதி வார்த்தை இறந்த காலத்தை குறிக்கின்றது. வசனம் 3 ஆண்டவரால் நாம் பெருமகிழ்ச்சி உறுகின்றோம். இவ்வசனத்தில் பெருமகிழ்ச்சி உறுகின்றோம், அதாவது பெருமகிழ்ச்சி உறுகின்றோம் இந்த வார்த்தை நிகழ்காலத்தை குறிக்கின்றது. அடுத்த வசனம் 5 கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்கிறார்கள். அதாவது விதைப்பவர்கள் அறுவடை செய்கின்றார்கள் என்கின்ற வார்த்தை எதிர்காலத்தை குறிக்கின்றது. ஆக மனிதர்கள் வாழ்வில் இறந்த காலத்திலும் சரி, நிகழ்காலத்திலும் சரி, எதிர்காலத்திலும் சரி, 3 காலங்களிலும் நம் வாழ்க்கை முழுவதிலும் இறைவன் நம்முடன் வாழ்கின்றார், நமக்கு வழிகாட்டுகின்றார், நமக்கு துணை நிற்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள நமக்கு இவ்வசனம் எடுத்துரைக்கின்றது. இன்னும் குறிப்பாக வசனம் 1 வசனம் 6 வரை நாம் பார்த்தோம் என்றால், முதல் வசனம் துயரில் தொடங்கி இறுதி வசனம் மகிழ்ச்சியில் முடிகின்றது. அதாவது துவங்குகிற வசனம் துயரத்தில் தொடங்கி ஒவ்வொரு வசனமாக நம்மை மகிழ்ச்சிக்கு அழைத்து செல்கின்றது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இது அமைகின்றது. அதாவது துயரில் இருந்த மக்களை நம்மை கடவுள் மகிழ்ச்சிக்கு அழைத்து செல்கின்றார். நமது நிலையை மாற்றுகின்ற ஒரே தந்தை அவரே என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆக நமது வாழ்வு மாறும், நமது வாழ்வு மலரும் என்பதை இத்திருப்பாடல் எடுத்துரைக்கின்றது. நேற்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி, இறைவன் நம் வாழ்வில் வாழ்கின்றார், நம்முடன் இருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. இத்திருப்பாடலை நிறைய பார்வைகள் உள்ளது. இத்திருப்பாடலை பற்றி நிறைய பார்க்கலாம். ஆனால் இத்திருப்பாடலில் ஒரு துளியைத்தான் என்று பார்க்கின்றோம். இத்திருப்பாடலில் கண்ணீர் என்கின்ற வார்த்தை மீண்டுமாக வருகின்றது. வசனம் 1 சிறையில் இருந்த பொழுது கண்ணீர் என்றும், வசனம் 5 கண்ணீரோடு விதைப்பவர்கள் என்றும், வசனம் 6 அழுகையோடு செல்லும் போது என்றும் மீண்டுமாக கண்ணீரை பற்றி நாம் கேட்கின்றோம். கண்ணீருக்கு பொய் சொல்ல தெரியாது, கண்ணீர் பொய் கிடையாது. நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் கண்ணீருடன் இணைந்தது. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதும் ஒரு மனிதன் இறக்கும் பொழுதும் கண்ணீருடன் உறவு கொள்கின்றார். ஆக நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் கண்ணீருடன் இணைந்திருக்கின்றது. இன்னும் குறிப்பாக கண்ணீர் உணர்வுடன் கலந்தது, கண்ணீர் மனதுடன் கலந்தது. கண்ணீர் ஒருவரின் உண்மையான உள்ளத்தை எடுத்துரைக்கின்றது. ஆகவே கடவுள் நமது வெளி வேடத்தை, நமது உடலை, நமது புறத்தை பார்ப்பவர் அல்ல, நமது அகத்தை பார்ப்பவர், கண்ணீரை பார்ப்பவர், உணர்வை பார்ப்பவர், உள்ளத்தை பார்ப்பவர். ஆக இறைவன் நம் உண்மையான மனதை பார்ப்பவர். அவர் வெளி வேடத்தை பார்த்து நமக்கு பதிலளிப்பவர் அல்ல. அவர் உண்மையான உள்ளத்தை பார்த்து நமக்கு உறுதி கூறுகிறவர், நம்முடன் இருப்பவர் என்பதை இவ்வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இன்னும் குறிப்பாக இறைவன் எந்நாளும் அவர் நேசிக்கும் மக்களை, அவரை நேசிக்கும் மக்களின் கண்ணீரை புறம் தள்ளுவது இல்லை. ஆக இறைவன் கண்ணீர் சிந்தும் மக்களுடன், அவர் பிள்ளைகளுடன் என்றும் வாழ்கின்றார் என்று நமக்கு உணர்த்துகின்றது. இன்னும் குறிப்பாக நம் அனைவரின் உணர்வுகளிலும் உள்ளங்களிலும் கண்ணீரிலும் இறைவன் எந்நாளும் நமக்கு பதில் கூறுகின்றார் என்று நாம் இத்திருப்பாடல் வழியாக புரிந்து கொள்ளலாம். எனவே நமது இறைவனுடன் என்றும் வாழ, நம் வாழ்வில் அவர் என்றும் அனுதினமும் ஆசீர்வதிக்க
ஜெபிப்போம். எங்களை அரவணைத்து அன்பு செய்து வரும் எங்கள் இறைவா, நாங்கள் உம்மிடம் கண்ணீரோடு வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றவும், எங்கள் வாழ்வை ஒளிர செய்யவும் உமது அருளினால் எங்களை ஆட்கொள்ள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.